தாலுகா ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணாலே போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் நம்ம தாலுகா ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது தமிழக அரசோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி அங்கேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாடு, அதாவது உங்கள் வில்லேஜ்லலாம் தாலுகா ஆஃபீஸுக்கெல்லாம் உங்கள் வில்லேஜ்லலாம் இருக்கும் இல்லைங்களா ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்காக உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது கூட குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லம் தேடி கல்வி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 8வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி, அதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வேலை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1 மணி நேரம், அதாவது வாரத்துக்கு 6 மணி நேரம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வாரத்திற்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் குழந்தைகளுக்கு சொல்லிவிட தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் செய்யலாம், ஃபுல் டைமாகவும் செய்யலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு உரையாட தமிழ் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், இது அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இதுதான் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பயிற்சியெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து இந்த ஜாபுக்கு யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் 18 வயசு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டார்டிங் கிளிக் ஏர் வாலண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கிளிக் ஏர் ஸ்டார்ட் இல்லை வாலண்ட்ரி, நீங்கள் வந்து வாலண்ட்ரியாக தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். யாரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு போயிடுங்க. சரிங்களா, இதுதான் கேரியர் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களுடைய ஃபுல் நேம், அதாவது இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பாலினம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மறக்காமல் கொடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் தான் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் கீழே தான் இந்த ஜாப் வரும். அதனால் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு ஜாபு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கிராமம் மற்றும் வீடு, அதாவது வில்லேஜ் வார்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முகவரி, அதாவது 250 வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகவரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சல், போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோடோடு சேர்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸு தான் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா, இல்லை வேறு இடத்துலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் +2, டிப்ளமோ, டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில், அதாவது பர்சனல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஎட் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. பிஇ, எட்டு, டிடி, எஜுகேஷன், இடி இதெல்லாம் கொடுத்துக்கிங்க. ஆமான்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அடிஷ்னல் கொஷின்ஸ் இவங்க கேட்டிருக்காங்க. பாருங்கள், இவங்க வந்து நீங்கள் ஃபுல் டைமாக செய்கிறீங்களா, பார்ட் டைமாக செய்கிறீங்களா, உங்களுக்கு வாரத்துக்கு 6 மணி நேரம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக இதில் கேட்டிருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணணுமா பார்ட் டைமாக பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க.
அப்படி நீங்கள் பார்ட் டைம் பண்ணீங்கன்னா வாரத்துக்கு 6 மணி நேரம் நீங்கள் செலவழிக்க தயாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல் டைமு பண்ணணுன்னா நீங்கள் ஃபுல் டைம்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிடுறேன் வீக்லி பண்ணணுமா இல்லை மந்த்லி பண்ணணுமா அப்படின்றது இங்கே கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் டோஸு, அதாவது கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ் எல்லாம் இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன், செகண்ட் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டிருக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு எலிஜிபிளாக, அதாவது உங்களுக்கு எது நீங்கள் முடிச்சிருந்தீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் 2 டோஸு முடிஞ்சிங்கன்னா போத்துன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி போயிடுவீங்க. வவுச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதாவது நீங்கள் வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு சப்மிட் ஆகும். நான் இதை ஃபில் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தேன், அதனால தான் எனக்கு இப்படி காட்டுது. சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து யாரும் மிஸ் பண்ணிட்டே, உங்கள் சொந்த ஊரில் ஸ்கூலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுதான் இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட். இதெல்லாம் ஃபேக்கெல்லாம் எதுவும் கிடையாது. சில பேர் வந்து இது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க. இதோடைய வெப்சைட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10வது படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.